வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கு. இது செகண்ட் வீக் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எப்படி போயிட்டுருக்கு, அதில் டாஸ்கில் ஏதாவது சேஞ்சஸ் அதிகமாக இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்கு போயிடலாம். செகண்ட் வீக் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அதே தான் கொடுக்குறாங்க. அதாவது என்ன டாஸ்க்லாம் இப்போ ஃபஸ்ட் வீக்கில் கொடுத்தாங்களோ, மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அயனிங், குக்கிங், கார்டனிங், அதுக்கப்புறம் அந்த மெயின்டனன்ஸ் டொமஸ்டிக் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? எப்படி வந்து ஆஃபீஸ் மெயின்டெயின் பண்ணுறது, இல்லைனா வீடெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணுறது, அது போல் க்ளீனிங் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? சேம் அதே போல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு குக்கிங் ப்ரொசீஜர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். குக்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ நிறைய கேட்குறாங்க. முன்னாடிலாம் ஜஸ்ட்டு டீ, காஃபி அது போல் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா, பாயாசம் அதுபோல் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மெயினாக மார்க்ஸ் எதுக்காக குடுக்குறாங்கன்னா, இந்த டாஸ்க்கு தான். குக்கிங் டாஸ்க்கு தான் மெயினாக மார்க் குடுக்குறாங்க. குக்கிங்கில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உப்பு, காரம் அந்த அளவுலாம் கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். தென் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் முடிச்சுட்டு, குக் பண்ணி முடிச்சுட்டு, இந்த பிளேட்டில் வந்து இந்த ஃபுட்டு வைக்கிறீங்க இல்லையா? அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தா, இன்னும் கொஞ்சம் அவங்க உங்களுக்கு மார்க் கூட போடலாம். ஸோ அதுபோல் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அது நல்லாயிருக்கும். இதுதான் முக்கியமா. போன வீக்ல என்னென்ன டாஸ்க் போச்சோ மேக்ஸிமம் அதே தான். குக்கிங்ல தான் வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கு. கடைசியா வந்து உங்களுக்கு இத பத்திய கேள்விகளும் கேட்பாங்க. எப்படி பண்ணீங்க? என்ன ஒர்க்கு? அத பேஸ் பண்ணியும் கேட்கலாம். அதுக்கும் கொஞ்சம் தயாரா போயிடுங்க. ஏன்னா நெறைய பேர் இப்ப செகண்ட் வீக் ப்ராக்டிகல் பத்தியும் டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இப்ப நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ப்ராக்டிகல் பொறுத்தவரைக்கும் நான் வீடியோ போட வேணாம் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா போன வீடியோலயே ஒருத்தவங்க வந்து ஒரு தன்மையா கேட்டிருந்தாங்க. இதனால எங்களுக்கு பயங்கரமா காம்படிஷன்லாம் வருது. இந்த மாரி லீக் அவுட்லாம் பண்ணாதீங்க சீக்ரெட் அது போலாம் குடுத்துருந்தாங்க. பட் அது அவங்களோட ஃபீலிங்ஸ் அத நான் ஹர்ட் பண்ணல. ஆக்சுவலா அவங்களுக்கு புரிதல் இல்ல தான். இருந்தாலும் ஓகே. அது அவங்க ஃபீலிங்ஸ் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரிப்ளையும் போடல. ஓகே கொஞ்சம் விட்டலாம். ப்ராக்டிகல் இல்லன்னா பரவால்ல. அப்படி தான் இருந்தேன். ஆனா இன்னொரு கமெண்ட் வந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணதே. அந்த ப்ராக்டிகல் வீடியோல என்னன்னா ஃபேக் ஐடி, நேம்லாம் கிடையாது. ஒரு கமெண்ட் மட்டும். இது போலாம் வீடியோ போட்டு இஷ்யூ ஆக்கக்கூடாது. இதுவே வந்து மரியாதை இல்லாம உரிமையில பேசுற மாரி இந்த கமெண்ட் வந்திருந்தது. ஸோ இது போல கமெண்ட் போடுறது கண்டிக்கத்தக்கது. இது வந்து எஜுகேஷன் கன்டென்ட் சம்மந்தமா பார்க்குறவங்க, அதன் மூலம் பயன்பெறவங்களுக்காக உரிய சேனல் சரிங்களா? அதில தேவையில்லாததெல்லாம் யாரும் போடக்கூடாது. அப்படி பேசுறவங்க கூட கான்வர்சேஷன் வளர்த்துட்டே போலாம். திரும்ப ரிப்ளை போடலாம், திரும்ப வரும். ஓகே. பட் அதனால என்ன யூஸு? ஒரு தரம் தாழ்ந்து பேசுறவங்க கிட்ட நம்ம சரிக்கு சமமா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான தரம் தாழ்ந்துரும். அதுக்காக அத அவாய்ட் பண்ணி ஜஸ்ட் மெசேஜுக்கு ஒரு சின்ன ரிப்ளைய போட்டுட்டு, நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். சேனல்லேருந்தே ஹைட் பண்ணிட்டேன் அந்த பெர்சன. அவங்களுக்கு எப்பவுமே என் வீடியோஸ் காட்டாது. இதனால லாஸ் வந்து எனக்கு கிடையாது. அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு தான். சரிங்களா? அதனால எப்பவுமே ஒரு வீடியோல சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல கமெண்ட் போடுறதுன்னா, அந்த டிக்னிட்டியோட போடணும். அத தான் நாங்க எதிர்பார்ப்போம். ஏன்னா, நாங்க வந்து எஜுகேஷன் லைன்ல இருக்கிறதுனால, நெறைய பேர் இப்ப கூட வீடியோஸ்ல நெறைய டவுட் கேட்குறீங்க. இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது? இது எங்க இருக்கு? என்ன பண்ணணும்? இதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் கண்டிப்பா கைடன்ஸ் குடுப்போம். மேக்ஸிமம் ரிப்ளை குடுத்துருவோம். எங்களுக்கு வந்து தெரியுது. சில கொஸ்டின்ஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கல். அதுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியலனா மட்டும் தான் அத அவாய்ட் பண்ணுவோம். இல்லன்னா மேக்ஸிமம் அவங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ரிப்ளை போடுவோம். நார்மலா வந்து இத கொஞ்சம் யுட்டிலைஸ் பண்ணி படிக்கிறவங்க, நீங்க தயங்காம கமெண்ட் போடுங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கான ரிப்ளை நாங்க குடுப்போம். ஆஸ்பிரண்ட்ஸோட விஷயம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நெறைய பேர் இந்த பிராக்டிகல் வீடியோமா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கைடன்ஸ் குடுத்தா நல்லாருக்கும்னு சொன்னனால தான் அந்த வீடியோவே போட்டது. இப்ப டெட்டுக்கெல்லாம் பிஸியா போயிட்டுருக்கு ஷெட்யூல் சரிங்களா? அந்த வீடியோ போடவே டைம் இல்ல. இருந்தாலும் நம்ம சேனல் பார்த்து நெறைய பேர் படிச்சு பயனுற்று அவங்க சஜஷன்ஸ் கேட்கும்போது குடுக்கணுன்றது தான் குடுத்தது தான். மத்தபடி எதுவுமே கிடையாது. சரி பிராக்டிகல் போறவங்க எல்லாம் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறீங்க. 72, 73 நோட்டிஃபிகேஷன். இதுல ஒரு டவுட் வருது. சர்டிஃபிகேட் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனித்தனியா வாங்கணுமா? சேர்த்து வாங்கணுமா? அதெல்லாம் கேட்குறீங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 2 பேர்ட்ட நீங்க தனித்தனியா வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது இல்லாம இப்ப பிராக்டிகல் போறவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போணுமான்னு கேட்குறீங்க. தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து 2024ல எக்ஸாம் எழுதினவங்க உங்களுக்கு பிராக்டிகல் இப்ப நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்ல. நீங்க கையில இந்த ஹால் டிக்கெட் வருது இல்லையா? பிராக்டிகலுக்குரிய ஹால் டிக்கெட்ட, இந்த ஆதார் கார்டு இருந்தா போதும் எடுத்துட்டு போங்க. ஆனா 72, 73 நோட்டிஃபிகேஷன் படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போணும். உங்க ஹால் டிக்கெட்ல முதல்ல என்ன இருக்குன்னு படிச்சீங்கனாலே தெளிவு பெற்றலாம். சரிங்களா? அத போட்டு நெறைய பேர் குழப்பிக்கிறீங்க. அதுக்காக சொல்றேன். ஓகே. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.